ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சிஎல் டெக்கில தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ, உங்களுக்கு ஜாப் லொகேஷன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 45,000க்கு மேல உங்களுக்கு சேலரியே வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ, ஆன்லைன் மோட்லயே நீங்க வந்து ஈஸியா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மேல், ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். இப்ப அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ, எஸ்சிஎல் டெக்ல இருந்து பாருங்க, இப்போ நியூவா வந்து பார்த்தோன்னா ஜாப் ஓப்பனிங் வந்திருக்கு. இன்ஜினியரிங் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ல வந்து பார்த்தோன்னா, இந்த ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதில வந்து பார்த்தோன்னா, இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம, நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்மே வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இதில எப்படி வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களோட நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பாருங்க செலக்ட் எ குவாலிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ பிஇ, பிடெக்ல வந்து பாருங்க சிஎஸ்சி, ஐடி முடிச்சிருந்தா நீங்க வந்து எலிஜிபிள். இல்லன்னா பிஇ, பிடெக்ல வந்து அதர்ஸ் நீங்க வேற எது முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எம்டெக்ல வந்து பாருங்க சிஎஸ்சி, ஐடி முடிச்சவங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிஎஸ்சில வந்து சிஎஸ்சி, ஐடி, பிஎஸ்சி அதுல வந்து சிஎஸ்சி, ஐடி இல்லாத அதர்ஸ் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிசிஏ, எம்சிஏ, ஸோ வேற ஏதாவது கிராஜுவேட்ஸா இருந்தாலுமே நீங்க வந்து அதர்ஸ் குடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க கரண்ட் எம்ப்ளாயரான்னு கேட்டிருக்காங்க. நீங்க எம்ப்ளாயரா இருந்தா, ஸோ நீங்க என்ன இதுவோ அத நீங்க குடுக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து நில்லுன்னு குடுக்கலாம். அப்படி இல்லன்னா ஃப்ரெஷர்ன்னு குடுங்க. இல்லன்னா வந்து ஸோ நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கூட குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரண்ட் டெஸ்டினேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதிலேயே வொர்க் பண்ணிட்டு இருந்தா அதுக்கான டீட்டெயில்ஸ் குடுங்க. அப்படி இல்லன்னா நீங்க நில்லுன்னு குடுத்துறலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இதில உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஐடி டொமைன்ல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கான்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வந்து பார்த்தோன்னா, இயர்லி நீங்க குடுக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க வந்து மந்த் வைஸா நீங்க வந்து பார்த்தோன்னா, ஒரு 2 மந்த்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா 3 மந்த்ஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க 3 மந்த்ஸ் கூட நீங்க வந்து குடுத்துக்கலாம். பிரைமரி ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அதெல்லாம் நீங்க வந்து இதில சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி டிபார்ட்மென்ட்ல எடுக்கிறதுனால, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியுமோ அத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதில உங்களுக்கு என்ன தெரியுமோ சரி, அத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து பாருங்க ஃபுல் ஸ்டாக்ல இருந்து உங்களுக்கு வந்து ஜாவா இருக்கு. இந்த மாரி வந்து நீங்க எது வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து இதில இருக்கு. ஸோ அதே மாரி வந்து பாருங்க, அந்த ஸ்கில்லோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதில நீங்க 0வோ இல்ல 1 அந்த மாரி இயர்லியும் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா மந்த்ல கூட நீங்க வந்து பார்த்தோன்னா, ஒரு 2 மந்த்தோ இல்லன்னா வந்து 3 மந்த்தோ அந்த மாரி கூட நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் கண்ட்ரில வந்து பாருங்க, நீங்க வந்து இந்தியாங்கிறத வந்து நீங்க வந்து இதில சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு இந்தியான்னு இருக்கும். ஸோ அத வந்து நீங்க வந்து கரெக்ட்டா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா சூஸ் பண்ணி ஸ்டேட் என்னங்கிறத நம்ம தமிழ்நாடுங்கிறத வந்து நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ தமிழ்நாடுங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழ வந்து பார்த்தோன்னா, ப்ரௌஸ் ஃபைல்ல வந்து நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதாவது உங்களோட ரெஸ்யூம் வந்து பார்த்தோன்னா, இந்த இடத்துல வந்து பாருங்க ப்ரௌஸ் ஃபைல் குடுத்துருக்காங்க. அதில வந்து நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டோ இல்லன்னா வந்து டாக்ஸ் இந்த மாரி டாக்குமெண்ட் இந்த மாரி கூட இருக்கலாம். அது வந்து 2 எம்பிக்குள்ளார இருக்கணும் அந்த ஃபைல் சைஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூம் வந்து கரெக்ட்டா நீங்க அட்டாச் பண்ணிட்டு, இந்த ஐ அக்ரிங்கிற அந்த பாக்ஸ்ல வந்து 2 பாக்ஸ்லயுமே நீங்க டிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டா போதும். ஃபர்தரா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்க அப்படின்னா, ஒரு 15 டேஸ்க்குள்ளார வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து நீங்க குடுத்துருக்கீங்க பாத்தீங்களா இமெயில் ஐடி. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து அனுப்புவாங்க. நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தா, உங்களுக்கு ஃபர்தரா என்ன ரவுண்டுங்கிறத வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமா இன்டிமேஷன் வந்து வரும். ஸோ அதனால வந்து இமெயில் ஐடி வந்து கரெக்ட்டா குடுங்க. ஸோ இப்ப ஆக்டிவேட்ல இருக்கிற மாரி குடுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமா இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.